சிங்கமும் வரி குதிரைகளும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். சிங்கம் போய் அடித்து சாப்பிடும். அதெல்லாம் நம்ம படமாக காட்டுவாங்க. இதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அங்கே கொஞ்சம் வயதான இப்போ பைசன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காட்டு எருமை அவ்வளோ பலம் உள்ளது. ஆனால் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் அந்த பைசன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கும். காரணம் என்னென்னா, அதுக்கு வயசு அதிகமாகிடுச்சு. இந்த பைசன்லாம் ஓடுற வேகத்தோடு அதோட ஓட முடியாதுங்கிறதுக்காக இந்த பைசன்லாம் சேர்ந்து அதை ஒதுக்கி விட்டுருக்கும். அது ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும். ஏதாவது அடித்து சாப்பிட்ணுன்னா முதல்ல அதுதான். அதுவே சோறு உடைஞ்சு போய் நின்று இருக்கும். அப்படி சோறு உடையவே கூடாது. ஏன்னா ஒரு ஆண் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் ஆகிடுது, 45 வயசு ஆகிடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதனால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல், வயசாகிடுதுன்னு வருத்தப்படாமல் நம்ம தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். என் நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார், அதுவாக நகர்கிறது ஆமை, அதுவாக நகர்கிறது ஆமை, அதை மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் குறியீடு சொல்கிறோம். புரியுதா? அதுவாக நகர்கிறது ஆமை, ஆனால் அது மெதுவாக நகர்கிறது என்று நாம் தான் அதுக்கு குறியீடு வைக்கிறோம். அந்த மாதிரி வெளியில் பார்க்குறவங்க என்ன வேணாலும் சொல்லுவான், ஆமை மெதுவாக போதுவான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பார்த்திபனை பற்றி வெளியில் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் பார்த்திபனுக்குள்ளே என்ன இருக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். நம்ம ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கணும். அந்த ஃபயர் தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை எரிச்சல்லாம் இல்லை புதைச்சல்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டுடலாம், ஒரு ஓரமாக போட்டுடலாம். அதனால அந்த ஃபயர் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இன்னமும் நான் நிறைய சாதிக்கணுங்கிற விஷயம் இந்த மாதிரி நிறைய மேடைகளுக்கு வரும்போது எனக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாகவும், அதே மாதிரி நான் பேசுகிற தமிழ் மிக அழகான ஒரு தமிழ் பேசுகிறேன் இல்லையா? தமிழ் அழகாக தானே இருக்குது என்கிட்ட. அதில் அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா அவங்க கீழே கொஞ்சம் வேலையற்ற நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதுக்குன்னே கமெண்ட் பண்ணுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்னுடைய தாய்மொழியை சொல்லி, நீ என்னடா நீ தெலுங்கு தானே அப்படின்னு கொஞ்சம் பிரித்து பேசுகிறீங்க. முன்னேறி தமிழான்னு வரும்போது அவங்க மனைவி கூட கேட்டதாக சொன்னாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் தமிழை பற்றினே எழுதிட்டு இருக்கீங்கன்ட்டு. இந்த மாதிரி நீ தெலுங்கு தானே அப்படின்வாங்க. தெலுங்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதில் இன்னும் ஒரு லோக்கல் வேர்டு இருக்குது, கொல்ட்டி அப்படின்வாங்க. கொல்ட்டியாக இருக்கலாம், பட் அதனால் நான் ஒன்றும் அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது கிடையாது. புரியுதா? குல்ட்டியாக கூட இருக்கலாம், அதனால் அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த தாய் எனக்கு வேணும், இந்த தந்தை எனக்கு வேணும், இந்த ஜாதியில் தான் நான் பிறக்கணும், இந்த இடத்துல தான் நான் பிறக்கணுங்கிறது எந்த குழந்தையும் தீர்மானிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனால் ஒரு மனுஷன் வளரும் போது அவன் தான் தீர்மானிக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், ஜாதி மதம் இல்லாத எனக்குன்னு ஒரு தனி பங்கு, எனக்குன்னு ஒரு தனி பாதை இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணுறது அந்த குழந்தை வளரும் போது. அப்படி நான் தேர்ந்தெடுத்தது இந்த தமிழ், அல்லது இந்த தமிழ் என்ன தேர்ந்தெடுத்துன்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய அழகான தமிழ் எனக்கு சோறு போடுது.